Hi friends, welcome back to my tips and tricks. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சிட் ஸ்கீம் இன் தமிழ்நாடு. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பெஸ்ட் சிட் ஸ்கீம் இன் தமிழ்நாட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் ஏன் பெஸ்ட்டான ஒரு ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பார்த்தீங்கன்னா நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோ ஜிஎஸ்டி. ஸோ எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து இந்த சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய ஷாப்ஸில் வந்து சிட் ஸ்கீம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் மட்டும் இல்லாமல் இருக்கும். மற்றபடி நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பாக வந்து பே பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கூட இங்கே வந்து கிடையாது. ஸோ அவங்களே வந்து ஜிஎஸ்டி எல்லாமே பே பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு பெஸ்ட் சிட் ஸ்கீம். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கள் ஷாப் தான். ஸோ அந்த ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி அண்ட் சேலம், ஸோ 2 இடத்துலையுமே வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃபான சிட் ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி சிட் ஸ்கீம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் பேமெண்ட் சிட் ஸ்கீம். ஸோ மந்த்லி சிட் ஸ்கீமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்சய தங்க நகை சேமிப்பு திட்டம். ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 15 மந்த் ஸ்கீம். ஸோ எல்லா ஷாப்லேயுமே வந்து 11 மந்த் சிட் ஸ்கீம் தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 15 மந்த் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதே போல் நம்ம வந்து பெரிய நகை ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து 15 மந்த் வரைக்கும் நம்ம சேவ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய நகையாகவே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். மினிமம் அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000. ஸோ 1000 ருபீஸ்லேருந்து நீங்கள் 2000, 5000, 10,000, ஸோ உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ண முடியுமோ ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து இதில் வந்து பே பண்ணிக்கலாம். நீங்கள் மந்த்லி பே பண்ணுற அமௌண்ட்டை வந்து அவங்க கோல்டாக வந்து அக்குமுலேட்டட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கிஃப்ட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. பட் இங்கே வந்து நம்ம சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணும்போது கிஃப்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம அந்த சிட் ஸ்கீமை கம்ப்ளீட் பண்ணி நம்ம கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. நம்ம என்ன அமௌண்ட்டில் சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த அமௌண்ட்க்கு ஏற்ற மாதிரியான கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. 15 மாதம் நம்ம வந்து சிட் ஸ்கீம் வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம 16வது மாதத்தில் தான் ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜ், நோ ஜிஎஸ்டி. ஸோ நிறைய ஷாப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஜிஎஸ்டி வந்து அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ ஜிஎஸ்டி இல்லாமல் எந்த ஷாப்லையுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ எங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியுமே வந்து நமக்கு கிடையாது. அதனால தான் இது வந்து ஒரு பெஸ்ட் சிட் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் ஆப் மூலமாக கூட நம்ம வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ண முடியும். மங்கள் ஆப் மூலம் வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கூட இந்த சிட் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணலாம். என்னோடய சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய அமௌண்ட்லாம் இல்லை, ஒரு 2000 வச்சு பே பண்ணுறது மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுமே இருக்குது. நம்ம 15 மாதங்கள் வந்து இந்த சிட் ஸ்கீமில் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுறோம். ஸோ 16வது மாதம் வந்து நம்ம நகையாக வந்து வாங்கிக்கலாம். ஒவ்வொரு மந்த்துமே 1லேருந்து 15 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த நாட்களில் நம்ம வந்து பே பண்ணோம் அப்படின்னா, அதாவது 15 டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற டேட்டும் வந்து ரொம்ப தள்ளி போகும். ஸோ அதே போல் நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து பே பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எதுவுமே இருக்காது. அதாவது வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ், ஸோ ஜிஎஸ்டி அந்த மாதிரியான அந்த பெனிஃபிட்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம எல்லாமே பே பண்ணி வாங்குறது மாதிரி தான் இருக்கும். அதே போல் நம்ம பே பண்ண அமௌண்ட் அவங்க வந்து அமௌண்ட்டாக திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து அந்த சிட் ஸ்கீமில் வந்து நம்ம நகையாக மட்டும்தான் நம்ம வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அடுத்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட் ஸ்கீம். இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமகள் சேமிப்பு திட்டம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 11 மந்த்ஸ். ஸோ மினிமம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ நீங்கள் 10,000லேருந்தே இந்த சிட் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இது நம்ம கொடுக்குற அமௌண்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கோல்டை வந்து வெயிட்டாக வந்து அக்குமுலேட்டட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பழைய கோல்டு கொடுத்துமே இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கீமுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜ், நோ ஜிஎஸ்டி. ஸோ எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து இந்த ஸ்கீமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கீமுக்கு கிஃப்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த அவங்க கொடுத்துருக்க கேட்லாகில் கிஃப்ட் பற்றி எதுவுமே அவங்க வந்து போடலை. நம்ம மந்த்லி ஸ்கீமில் வந்து ஆன்லைன் மூலமாக கூட அந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணலாம். பட் இந்த ஸ்கீமில் நம்ம டைரெக்டாக ஷாப்பில் போய் தான் நம்ம வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கீம்லையுமே நம்ம வந்து இடையில இருந்து கூட நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது 6 மந்த்லேருந்தே நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும்.
அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜிஎஸ்டி இல்லாமல் அதில் வந்து நமக்கு வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 6 மந்த் வந்து 180 டேஸ் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி 6% வரைக்கும் நோ வேஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பொருள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ 6% அப்படின்னா இப்போ ஒரு பேங்கில் எடுக்கிறோன்னா அதுக்கு 10% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்கன்னா ஸோ அதில் வந்து மைனஸ் வந்து 6% வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 4% வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுறது மாதிரி இருக்கும். அதே போல் 7 மந்த் பார்த்திங்கன்னா 210 நாட்கள் இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா 7% வரைக்கும் நோ வேஸ்டேஜ் இல்லாமல் நகை வாங்கலாம். ஸோ நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 8 மந்த் அதுக்கு பார்த்திங்கன்னா 240 டேஸ் வருது. ஸோ 8% வரைக்கும் நோ வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 9 மந்த்க்கு 270 டேஸ் வரும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா 9% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் இருக்காது. ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 10% வரைக்கும் உங்களுக்கு நோ வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் வந்து பே பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். பட் இதில் வந்து நீங்கள் 11 மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 5 lakhs நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 15,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வரும். ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் கம்மி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது வந்து லாபமாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் ஜுவல்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கக்கூடிய நகைக்கான ஜிஎஸ்டியை அந்த ஷாப்பில் அவங்களே வந்து பே பண்ணுறாங்க. பட் இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம ஊர்லலாம் வந்து இந்த ஷாப் வந்து இல்லை. திருச்சி அண்ட் சேலம் ஸோ 2 இடத்துல மட்டும்தான் இது வந்து லொக்கேட் ஆகிருக்குது. எல்லா ஷாப்லேயுமே இந்த மாதிரி சிட் ஸ்கீமுக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா கோல்டோட ரேட் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி அப்படின்ட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து ஒரு பவுன்லேருந்து ஒரு 1.5 பவுனுக்குள்ளே தங்கத்தை வந்து நம்ம வந்து இந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிக்காகவே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது இந்த சிட் ஸ்கீம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு சிட் ஸ்கீம் தான். ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க ஸோ ரொம்பவே லோவராக இருக்கவங்க கூட இந்த சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு வந்து நல்லாவே பெனிஃபிட் வந்து இதில் இருக்கும். ஸோ எனக்கும் இந்த சிட் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தாட் இருக்குது. ஸோ நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு 1000 இல்லைன்னா 2000 ஸோ அந்த அமௌண்ட்டில் தான் வந்து ஜாயின் பண்ணுவேன். ஸோ நான் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அதை வந்து வீடியோவை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஜிஎஸ்டி இல்லாமல் வேறு எந்தெந்த ஷாப்ஸ்லலாம் வந்து ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு பெஸ்ட்டு சிட் ஸ்கீம் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.